விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் புதிதாக கட்சி தொடங்கியதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. மேலும் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வைத்திருக்கிறதாகவும் அறிவித்திருந்தாரு. புசி ஆனந்த் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று முறைப்படி கட்சியை பதிவு செய்வதற்கான வேலைகள்ல இறங்கினாரு. இங்கே அவர் செய்தியாளர்கள் கிட்ட இது குறித்த விளக்கமும் அறிவிச்சிருந்தாரு. சில காலமாகவே விஜய் கட்சி ஆரம்பிப்பாருன்னு பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இதற்கான அறிகுறிகள் அவரோட பட ஆடியோ விழாவிலேயே தெரிஞ்சிருக்கும். அது போலவே கட்சியையும் தொடங்கி இருக்காரு. மேலும் சினிமால இருந்து முழுவதுமாக விலகி அரசியல்ல ஈடுபட போறதாகவும் தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு விஜய். இதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்சி உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்காக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மார்ச் 8 அன்று கட்சிக்கான உறுப்பினர்களை சேர்க்க செயலியையும் அறிமுகப்படுத்தினார். ஆனா மக்களவை தேர்தல் காலத்துல அவரது கட்சி கடும் அமைதியை வெளிப்படுத்தி இருந்தது. விஜய் தரப்பு கட்சியை பதிவு செய்வதற்காக சென்ற சில நாட்களிலேயே மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. அதனால அந்த வேலைகள்ல தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டது. இதனிடையே விஜய் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல போட்டியிடுவாரா இல்லையாங்கிற கேள்வியும் எழுந்தது. இதனையடுத்து தங்களின் இலக்கு 2024 அல்ல 2026 தான் என்று விஜய் தரப்புல இருந்து பதில் சொல்லப்பட்டது. கட்சியை முறையாக பதிவு செய்ததுல காலதாமதம் ஏற்பட்டதனால விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டது. தேர்தல் ஆணையத்துல முறையாக பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு வேலைகளை தொடங்கலாம்னு உத்தேசம் செய்திருக்காரு விஜய். இடையே டெல்லியில உள்ள தேர்தல் ஆணையத்திலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை அணுகி விளக்கம் கேட்டிருக்கு விஜய் தரப்பு. இவர்கள் தேர்தல் முடிந்த பிறகுதான் புதிய கட்சியின் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு எப்படியும் ஜூன் மாதம் இறுதியாகிடும். பொதுத்திறங்கள் என அதிகாரிகள் ஆலோசனைகள் சொன்னதாகவும் செய்திகள் அடிபடுது.